சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடன் ஆகுது? எதுக்காக கடன் வாங்குறீங்க? இந்த கடனை கெட்டி முடிக்காமல் பல இன்னல் துன்பத்தை எதுக்காக அடையிறீங்க? இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், என்ன பக்குவங்களை பண்ணால் இந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும்? இப்படி இந்த கடன் எதுக்காக வருதுன்னு கேட்கறதுக்கு உண்டான அமைப்பை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம அந்த கடத்தை வாங்காமல் அதுக்கு உண்டான வழிமுறைகளோட கடனாளி இல்லாமல், விரலுக்கேற்ற வீக்கம் கடனாளி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஆளாகப்பட்ட அம்பானியாக இருந்தாலும் கடன் வாங்க தான் செய்யணும். ஆனால் திருப்பி கொடுக்க எந்த வழியில், எந்த ரூபத்தில் நம்மளுக்கு அந்த கடன் அடையுது, யாருனால எவர்னால எப்படி கடவுள் ரூபத்தில் ஒரு பர்சன்னால் கடனை அடையக்கூடிய தன்மை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருது? இந்த 12 ராசிக்காரர்களும் ஏன் கடனாளியாக ஆகுறீங்க? ஒன்று மண்ணு மேலே போடுறீங்களா, பொண்ணு மேலே போடுறீங்களா, இல்லை நோய்க்கு விரயம் பண்ணுறீங்களா, பிள்ளைங்க படிப்புக்காகையா, வேற ஏதாவது ஒரு இன்னலுக்காக கடன் வாங்குறீங்களா? இப்படி கடனாளியாக மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த வழிமுறைகளை, எந்த பக்குவம் பண்ணால் இந்த கடன் அடையும் கேட்குறது தான் இன்னைக்கு உண்டான ஒரு டாபிக். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம். அப்போ சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான் 3 நட்சத்திர பாதங்களை பலமாக கொண்டது தான் இந்த கன்னிராசி. பொருள் சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நிறையா இருக்கும், சூத்திர புத்திகள் நிறையா இருக்கும், நிலம் அதாவது நெருப்பு நிலம் நிறைய சொத்துக்கள் வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையா இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. நீங்கள் தாங்க யோகக்காரு. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும், வெளியூரில் போய் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். சம்பாரித்து அதாவது இந்த 3 நட்சத்திரக்காரங்கன்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் சிறந்து விளங்குவீங்க, பண்புள்ளவனாக இருப்பீங்க. பல டாக்டருங்கள், பல சினிமா சம்மந்தப்பட்டவங்க, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் இந்த ஜாதகத்தில் தான் நிறையாவே இருப்பீங்க. ஒரு கட்ட காலம் அதாவது பொதுவாகவே 23, 25 வயசு வரைக்கும் காசுனா என்ன, பணம்னா என்ன, கடன்னா என்னன்னு தெரியாமல் வாழக்கூடியவங்க நீங்கள். இந்த 25 வயசு வரைக்கும் உங்கள் தாய் தகப்பன் உங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு இடையில நீங்கள் இந்த 25 வயசுக்கு மேலே கல்யாண காட்சிகள் பண்ணக்கூடிய தன்மையும் உண்டு. ஆனால் கல்யாண காட்சிகள் பண்ணுறதுக்கு முன்னே ஏமாந்துருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் சித்தர் ஜாதகம் ஆகிடும், பித்து பிடிச்சி போயிடும். உங்களுடைய தேவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றில்லாத அளவுக்கு பல இன்னலை தான் உண்டு பண்ணி கொடுக்கும். கால தாமதமாக திருமணம் பண்ணிங்கன்னா உங்கள் கணவன் மனைவி பிள்ளைங்களோட வாழும் சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள்லாம் நிறையாவே வரக்கூடிய தருணம் உண்டு. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும், வேல்யூ தெளிவு வரணும், தன்னுடைய முன்னோருடைய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரணும், அப்படியாம்பட்ட எதிர்பார்ப்புகள்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு. ஆனால் ஒரு கட்ட காலத்துக்கு மேலே ஒரு 25லேருந்து ஒரு 35 வயசுக்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கைன்னா என்ன, நம்மளை படிக்க வச்ச தாய் தகப்பன் என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ கருமாயப்பட்டாங்க அப்படின்னு கேட்குற சூட்சமங்கள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கடன் வாங்கி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு இதை உண்டு பண்ணுமா சொல்லக்கூடிய ஆசைகளில் உங்களுக்கு இருக்கும். இல்லை நிறைய கடன் வாங்கியது அந்த கடனை அடைக்கிறதுக்கு வழி கிடைக்காதான்னு பித்து பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் முன்னோருடைய வழிபாடும் மூத்தோருடைய வழிபாடும் உங்கள் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இத்தனை வருட காலமாம எப்படி நீங்களோ தெரியாது. ஆனால் இனிமே வரக்கூடிய காலத்தில் இந்த கடன் சொல்லக்கூடிய பிரச்சனைலேருந்து விடுபடக்கூடிய தருணம் வராதா? நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்க முடியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் கன்னிராசியில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கும். 2025 ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்கள் கடனாளி தான். நோயும் ஒன்று தான், கடனும் ஒன்று தான். நோய் வந்துச்சுன்னா அதுக்கு அடைக்கிறதுக்கு காசு இருந்தால் தான் நோயை குணப்படுத்த முடியும். அதான் குரு. கடனாளி ஆகக்கூடிய தன்மை சனி பகவான் வந்து கடனாளி ஆக்கி கொடுக்கும், நோயாக்கி கொடுக்கும். இந்த நோய்க்கும் கடனுக்கும் காசை கொடுக்கக்கூடிய தன்மை வர்றது தான் குரு பகவான்.
உங்களுக்கு குரு கடாட்சியம் இருக்குது. உங்கள் ராசிக்கு எதிர் வீட்டில் தான் குரு பகவானுடைய வருது. இனிமே கடன் வாங்கினாலும் திருப்பி அடைச்சிடலாம். ஆனால் நோய்க்கு செலவு பண்ணிங்கன்னா அந்த கடன் அடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு கட்ட காலம் ஒரு 45 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும், ஏன் 40 வயசுனே வச்சுக்கோமே, 40லேருந்து 55 60 வயசு வரைக்கும் உள்ள கன்னிராசிக்காரங்களுக்கு உள்நோய் இருக்கும், மனநோய் இருக்கும், தனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லக்கூடிய பயங்கள் இருக்கும். அதனாலேயே நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு கட்ட காலத்தில் மூத்தோர் சொத்து ஏதாவது விற்றாது பிள்ளைங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. உடம்பே சரியில்லைன்னா கூட உங்கள் குடும்பத்துக்காக ஓடக்கூடிய ஜாதகம் இந்த கன்னிராசிக்காரங்க தான். தனக்காகவே வாழ மாட்டீங்க. ஒன்று வீட்டுக்காக வாழுவீங்க, இல்லைன்னா நாட்டுக்காக வாழுவீங்க. தனக்காக வாழக்கூடிய தன்மை ரொம்ப கம்மி. ஏக்கங்கள் நிறையா இருக்கும். தான் பிள்ளைங்க, தான் கணவன் மனைவி நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எதுவும் வரக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஏக்கத்தோடு வாழக்கூடிய தன்மை தான் இந்த கன்னிராசிக்காரங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த கடன் சொல்லக்கூடிய பிரச்சனைனால உங்கள் வாழ்க்கையை இழக்கக்கூடிய நேரமும் உண்டு. கடன் வாங்காதீங்க. வாங்கினாலும் திருப்பி அடிக்க சக்திகளோடு வாங்குங்க. தன்னுடைய பிள்ளைங்களுடைய படிப்புக்கு செலவுகளுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டீங்க. உங்கள் உடம்பை பாருங்கள், உங்கள் ஆயுசை பாருங்கள், உங்கள் ஆயுளை பாருங்கள், உங்களுடைய ஹெல்த்தியை பாருங்கள். இப்படி உங்கள் ஹெல்த்துக்காக உங்களுக்காகன்னு ஒரு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த உடம்புக்கு தேவையான நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல துணிமணி, 4 கோயில்களுக்கு போகக்கூடிய தன்மைகளை பக்குவம் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதன்கிழமை விஷ்ணு பெருமானை வழிபடணும். நீங்களும் புதன்கிழமையானால் திருவலங்காடு கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, இல்லை சனிக்கிழமை போயிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டகச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 2025 நோய்க்கு மட்டும் விரயமாகாமல் தங்க நகை வாங்குறதுக்கும் மண்ணுக்கு வாங்குறதுக்கும் விரயமானால் உங்கள் பிரச்சனை எதுவும் வராது. குறையில்லாமல் நீங்கள் இருக்கணும். உங்கள் முன்னோர் வழிபாடைத்தான் நீங்கள் பண்ணணும். விரயம் கேட்குறது எப்படி வேணால் வரும். ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கோம், கடன் வாங்கி ஒரு கார் வாங்கியிருக்கோம், ஓடுற வரைக்கும் நல்லா ஓடும். ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து போச்சுன்னா பல லட்சங்களில் நீங்கள் இழக்கணும். அப்படி விரயம் வரலாம். நல்லா இருக்கிற ஒரு உடம்பு திடீர்னு உடம்புல ஒரு ஹார்ட் பிரச்சனை வரும், இல்லைனா குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், இல்லைனா இடுப்புக்கு கீழே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஒரு நோயின்னு வந்தால் 1 லட்சம் வேணும். இன்றைக்கி உங்கள் ஹெல்த்தியை பாருங்கள். கன்னிராசிக்காரங்க உங்கள் ஹெல்த்தை மட்டும் பாருங்கள். குடும்ப வாழ்க்கை எப்படி வேணால் இருந்துட்டு போயிடும், அதெல்லாம் தெளிவு பண்ணிக்கலாம். இப்படி குடும்பத்துக்காக உழைச்ச நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கடன் சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 3 விஷயத்தில் தான் உங்களுக்கு கொடுப்பார். தலை வணங்குங்க. டைம் கிடச்சா பொலிச்சலூரில் இருக்க வேண்டிய சனி பரமாத்மா கோயில் போங்க. திருநள்ளாறு எல்லாருமே போகலாம். சனிக்கிழமையான திருநள்ளாறு போயிட்டு அங்கே இருக்கிற குளத்தில் போய் நல்லா குளிச்சுட்டு பழைய துணியெல்லாம் போட்டு எள்ளெண்ணெயை தலையில் தேய்ச்சிட்டு நல்லா சாமியை பார்த்துட்டு 6 to 7 சூரிய உதயத்தை அப்படியே பார்த்துட்டு என்னை கடன் நோய் இல்லாத அவளுக்கு ஆக்குடா சாமி அப்படின்னு வேண்டிட்டு வந்தாலும் உங்கள் வாழ்க்கை யோகம்தான். கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.